வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். ஒப்பந்த ஆசிரியர் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியை மருத்துவமனையில் அனுமதித்த லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி மாநில தலைவி பிரபாவதி. வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் திமுகவில் இணைப்பு. ஜெகத் ரட்சகன் எம்பி முன்னிலையில் இணைந்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இனி விரிவான செய்திகள். வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் தமது ஆதரவாளர்களுடன் ஜெகத் ரட்சகன் எம்பி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள் 500 பேருடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி ஹக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள் மாநில செயலாளர் முருகன், இளைஞரணி தலைவர் பூவரசன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சண்முகம், காளி, சரவணன், ஜெயராமன், பாலமுருகன், விக்னேஸ்வரன், பரசுராமன், பூபாலன், இளைஞரணி செயலாளர் அன்பரசு, கண்ணன், கோபால், கதிர் உள்ளிட்ட 500 பேர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியில் வலிமையான ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தலைவர் தம்மை அர்ப்பணித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி அசூர வளர்ச்சி. புதுச்சேரியின் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு பெரியது. தமிழ்நாட்டில் தொழில்துறை வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கட்சியில் இணைந்த செந்தில் அவர்களுக்கு தலைவர் நல்ல இடத்தை உறுதியாக கொடுப்பார் என்று பேசினார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் வி. அனிபால் கன்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல். சம்பத் எம்எல்ஏ, துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சக்திவேல், தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஒப்பந்த ஆசிரியர் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் மாநில அணி தலைவி பிரபாவதி. புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்கள் எழுப்பியிருந்த நிலையில் திடீரென மயக்கமடைந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் மாநில அணித்தலைவி பிரபாதேவி தனது காரில் மயக்கம் அடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடலில் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்நிலை ஏற்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து அரசாங்கம் இவர்களை கண்டு கொள்ளாமல் காணாமல் இருப்பதும் மிகவும் வருந்தத்தக்க செயல். இதனை உடனடியாக அரசாங்கம் கவனம் எடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். மக்களிடம் கருத்து கேட்பு படிவம் கொடுத்து புதுச்சேரி பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 4 வாகனங்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் பொதுமக்களிடமிருந்து தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு நிகழ்ச்சி நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு கருத்து கேட்பு படிவங்களை வழங்கினார். பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி எம்பி, தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் அருள்முருகன், மாநில பொது செயலாளர் மோகன்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். பொதுமக்கள் ஆர்வமுடன் படிவங்களை பெற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்து கருத்து பெட்டியில் சமர்ப்பித்தனர். மேலும் மிஸ்டு கால் வசதி மற்றும் QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையிலும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் வாக்குறுதி தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் 4 வாகனங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர்.
இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகம் இணைந்து 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜீவ் போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி 2 இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடங்களில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது வேலூரை சேர்ந்த தாமோதரன் வயது 30 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை தொழில்பேட்டையில் மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறியது. புதுவை மாநிலம் திருபுவனை தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை திருவாண்டார் கோவில் வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியை சேர்ந்த 40 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து அலறி அடித்து வெளியே ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக அங்கிருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் இதில் அப்பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அடைத்து தொழிலாளர்களை மீட்டெடுத்தனர். மேலும் இதுகுறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் இருந்து காய்கறியை ஏற்றிக்கொண்டு காலப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தால்பேட்டை எம்ஜி ரோட்டில் வந்தபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது அமைந்துள்ள மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி எந்திரம் மூலம் விபத்துக்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து முத்தால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்துச்செட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி மகாவீர் நகர் முதல் மெயின் ரோடு குளக்கரை வீதி பாவேந்தர் வீதி மெயின் ரோடு பள்ளிக்கூட வீதி புதுத்தெரு பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு பொன்னியம்மன் கோவில் தெரு வேல் கோயில் தெரு விநாயகர் கோவில் தெரு வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக குறிஞ்சி நகர் பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களை நேரில் சென்று பரிசு பொருள் குக்கர் வழங்கினார்கள். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளையும் சேகரித்தார். இதில் NR காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உயர்தர முதுநிலை கண்காணிப்பாளர் அவர்கள் காவல்துறை மக்கள் மன்றம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், காரைக்கால். ஐயா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காரைக்கால் தெற்கு காவல் கண்காணிப்பாளராக பணியில் இருந்து தற்போது புதுச்சேரியில் காவல் கண்காணிப்பாளராக பணிபுரியும் சுப்பிரமணியன் அவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு குற்றம் சாட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவர் சாட்டிங் செய்தது, காவல் கண்காணிப்பாளர் குடியிருப்பிற்கு அப்பெண் இரவு நேரங்களில் வந்து சென்ற CCTV வீடியோ மற்றும் அப்பெண்ணிடமிருந்து லட்சக்கணக்கான பணம் SBI வங்கி வாயிலாக பெற்றது போன்ற எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து மக்கள் மத்தியில் காவல்துறையின் மீதான நம்பிக்கை சீர்கெடுத்துள்ளது.
இவரது ஒழுக்கை கேட்டால் ஒட்டுமொத்த காவல்துறையும் தலைக்குனியும் அளவிற்கு சமூக ஆர்வலர்களால் காரைக்கால் நகரின் மையப்பகுதியில் மக்கள் மத்தியில் கடும் கண்டனத்துடன் காவல்துறையின் அதிகார திமிரை கண்டித்து 30/12/2025 தேதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 8/1/2026 தேதியிட்டு புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி காரைக்கால் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அனுப்பியுள்ளோம். இருப்பினும் புதுச்சேரி மாநில காவல்துறை தலைமையகம் இதுநாள் வரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலும் பணியிடை நீக்கம் செய்யாமலும் பதவி அதிகாரத்தை தொடர்ந்து உறுதி செய்து அவருக்கு ஊக்கம் தரும் வகையில் அமைதி காப்பது சட்டம் அனைவருக்கும் சமம் என்கின்ற நிலைப்பாட்டை புதுச்சேரி மாநில காவல்துறை தலைமையகம் தவறி உள்ளதாக கருதுகிறோம். சரியான நேரத்தில் கிடைக்காத நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். சரியான நேரத்தில் கிடைக்காத நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். ஆகவே ஐயா அவர்கள் உரிய நடவடிக்கையை சரியான காலத்திற்குள் எடுப்பீர்கள் என நம்புகின்றேன். தவறும் பட்சத்தில் பணியிடை நீக்கம், உரிய விசாரணை, வழக்கு பதிவு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் கூடும் இடங்களில் பிரச்சாரம் வாயிலாக கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளோம் என்பதையும் கவனத்திற்கு பதிவு செய்து சமர்ப்பிக்கின்றோம். இம்மனுவை முகமது பில்லால் RSP காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர், புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி காரைக்கால் மாவட்ட குழு, புதுச்சேரி மாநிலம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.